தஞ்சை மாவட்டம் திருச்சிற்றம்பலம் அருகே உள்ள ஒட்டங்காடு நடுமனைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் ஒரு தொழிலாளி. இவருடைய மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று ராஜேஸ்வரி விஷம் குடித்தார். உடனடியாக பேராவூரணி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி ராஜேஸ்வரி இறந்தார். ராஜேஸ்வரியின் தந்தை நெய்வேலி கிராமத்தை சேர்ந்த ரெங்கசாமி தனது மகள் ராஜேஸ்வரியின் உடலை மருமகன் செந்தில்குமார் வீட்டில் சிறிது நேரம் வைத்து இறுதி சடங்குகள் செய்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டார். ஆனால் செந்தில்குமார் தானும் தனது மனைவி ராஜேஸ்வரியும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் தனது வீட்டில் வைத்து இறுதி சடங்குகள் செய்ய அனுமதிக்க முடியாது என கூறினார். இதனால் ஆத்திரம் அடைந்த ராஜேஸ்வரியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கணவர் செந்தில்குமார் வீட்டில் ராஜேஸ்வரியின் உடலை வைத்து இறுதி சடங்குகள் செய்வதற்கு அனுமதிக்க கோரி ஒட்டங்காடு கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பட்டுக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்ட் பாஸ்கரன், தாசில்தார் சுகுமார் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அமைதி வார்த்தையில் பேச்சு நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர். இதனால் ஒட்டங்காடு பட்டுக்கோட்டை பேராவூரணி வழித்தடத்தில் நேற்று 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே ராஜேஸ்வரியின் இறுதி சடங்குகள் குறித்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கணவர் செந்தில்குமார் வீட்டில் வைத்து ராஜேஸ்வரிக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது.